ஆபீசர் சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டே. முக்கியமான சோழி ஒண்ணு இருக்கு, நான் வாரேன். என்னது சோழி இருக்குதா? எங்க சோழி இருக்கு? எங்க ஆத்தா அடுப்புக்கு விறகு வேணும்னு கேட்டுச்சு. அதனால அக்கறையில இருக்கிற காட்டுக்கு போய் விறகு குச்சி கோடெல்லாம் எடுத்துட்டு வர போறேன். அதுதான். காட்டுக்கு போறியா? நானும் வரட்டுமா சுப்பு? இல்லை லில்லி, காட்டுல சிங்கம் புலி அப்புறம் பாம்பெல்லாம் இருக்கும், நீ வந்தா பயந்துக்குவலே. அதனால இங்கே இல்லை, நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல இல்ல, நானும் வரேன். சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமே கிடையாது சுப்பு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி வா. சுப்பு, காடு வந்துருச்சு போல. ஆமாலே, அங்க இது பெரிய வனலே. போய் எங்கேயாவது மாட்டிக்காதலே. என் பின்னாடியே வா. லே, அங்க இருக்கிற குச்சி எல்லாம் பொறுக்கிட்டு வரேன், இங்கே இரு. பெரிய காடுன்னு சொன்ன, ஒன்னும் வரலையே மிருகங்களா. வரலே, இங்கே இருளே. சுப்பு வேற தனியா விட்டுட்டு போகுது, பயமா இருக்கே. சிங்கம் புலியெல்லாம் வந்துருமோ சொன்ன மாதிரி? இந்த காட்டுல அதெல்லாம் எங்க இருக்கா போகுது. ஐயோ, என்ன சத்தம் கேக்குற மாதிரி தெரியுது. ஐயோ, கரடி கரடி. கரடி கரடி கரடி. சுப்பு சீக்கிரம் வா, கரடி வந்துருச்சு. சுப்பு, என்ன சுப்பு பண்றது? எதுக்குல லில்லி இப்படி கத்துற? கரடி வந்தா ஆடாம அசையாம பொம்மை மாதிரி இருளே. அது பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிரும். அப்படியா சொல்ற? ஆமா. சரி. தப்பிச்சுட்ட, கரடி போயிருச்சு. பெரிய வீர நாட்டம். சிங்கம் புலியெல்லாம் பார்த்தா பயந்துக்க மாட்டேன்னு சொன்ன, கரடி வந்ததுக்கே இப்படி வந்துட்டியலே. சிங்கம் புலி இருக்குன்னு சொன்ன, கரடி இருக்குன்னு சொன்னியா? இவ்வளவு பெரிய கரடி பார்த்தோன்னே எனக்கே பதறி போயிட்டேன். எனக்கு இந்த கரடி தான் பிரச்சனை. சிங்கம் புலியெல்லாம் வந்தா அடிச்சு துரத்திடுவேன். தெரியுமா என்னை பத்தி? இவ திருந்தவே மாட்டாளே. சரி வா போலாம். லைக் அண்ட் ஷேர்.